படம் அருமையாக இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது. அது மெசேஜ்னா ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்குலாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும். ஒரு கீழேருந்து வர்றாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க, அவங்களாம் சப்போர்ட் பண்ணணும். படத்துக்கு ரேட்டிங் வந்துட்டு 9.5 ப்ரோ. எல்லாமே சூப்பராக இருக்குது படத்தில். என் ஹீரோட ஆக்டிங்லாம் பக்காவாக இருக்குது ப்ரோ. புது ஆக்டர்னு நினைக்கிறேன், ஆனால் பக்காவாக இருக்குது. புது ஆக்டர் மாதிரியே தெரில. மியூசிக்லாம் பக்காவாக இருக்குது ப்ரோ. ஃபேமிலியோட பார்க்கலாம், தாராளமாக வந்து பாருங்கள். ஐ திங்க் வந்து இந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ரைட் ஆடியன்ஸை ரீச் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் எப்படி பாதிக்கப்படுறாங்களோ அதே மாதிரி பாதிக்கப்பட்ட ஆர்டிஸ்ட், வாட் இஸ் இட், ஸ்போர்ட்ஸ் பீப்புள், அத்லீட்ஸ் அண்ட் ஜென்ரலி பீப்புள் ஹூ ஆர் நாட் ப்ரிவிலேஜ், அவங்ககிட்டேருந்து வர ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. ஐ ஹோப் தட் வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆகி இந்த படம் வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கரெக்டான பீப்புளுக்கு ரீச் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். பட் இது ரியல் லைஃப் ஸ்டோரி, ஸோ ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக, ரொம்ப சினிமாட்டிக்காக ஓவராக பண்ணாமல் நாங்கள் வந்து ஸ்டோரிக்கு எவ்வளோ இதுவாக இருக்க முடியுமோ பண்ணி எடுத்திருக்கோம். அண்ட் ஐ திங்க் புரிஞ்சவங்களுக்கு கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருக்கும். இல்லை, ஸ்போர்ட்ஸுக்கு நல்லா மெசேஜ் கொடுத்துருக்காங்க. எல்லாம் பார்க்கலாம், ஃபேமிலியோட நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் நல்லா தான் இருக்கும். எல்லாமே ஓவரால் நல்லா தான் இருக்கு படம். நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க சார் படம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் இந்த இஷ்யூ சொல்லியிருக்காங்கல்ல, அதாவது நம்ம சிஸ்டத்தில் இருக்கிற பிரச்சனையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸில் அதாவது நீதித்துறை எப்படி எங்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஸ்போர்ட்ஸில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அதை சொல்லிக்கிறாங்க. நல்லா பிரதிபலிச்சிருக்கிறாங்க சூப்பராக. நான் என்ன மிஸ் பண்ணுறேன்னா, இன்னும் கொஞ்சம் லைட்டாக நம்ம சினிமா தரமாக, நான் தமிழ்நாட்டு ஃபேன் தானே, அதனால் மசாலா எதிர்பார்க்குறேன். லைட்டாக கொஞ்சம் காமெடி, லைட்டாக கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். அவர் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்தது ப்ரோ. நல்லா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பற்றி நல்லா சொல்லியிருக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ்மேன் படுற லைக் எவ்வளோ கஷ்டங்கிறதையும் நல்லா சொல்லியிருக்கிறாங்க. அதில் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது ப்ரோ. நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஃபஸ்ட் மூவிங்கிறதுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் நல்லா இருந்தது ப்ரோ. சாங்ஸ் வந்து எஸ்பெஷலி இந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபீல் பண்ணுற மாதிரி ரொம்ப சிறப்பாக இருந்தது. அறிமுக இயக்குனர் தென்பதியான் எடுத்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து சென்னை மக்களோட வாழ்க்கையை நல்லா பதிவு பண்ணியிருக்கு. நுட்பமாக இருக்குது. நல்ல டைலாக்கெல்லாம் மிகச்சிறந்த டைலாக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கதாபாத்திரம் பேசுகிறது கூட அதில் ஒரு அரசியல் இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி படத்தில் நடித்த அத்தனை பேரும் சிறந்த நடிகர்களாக நல்லா ஆகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஹீரோ நடிச்சிருக்க கேஜிஆர் வந்து தயாரிப்பாளர் வந்து ஹீரோவாக இருக்கார். ஆனால் உடம்பை வருத்தி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவங்க தங்கச்சி, அம்மா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கூட நடித்த ஒவ்வொரு நடிகர்களும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து விளையாட்டு வீரர்களை பற்றின படம். விளையாட்டு வீரர்களோட போராட்டத்தை ரொம்ப உறக்க கேள்வி கேட்டிருக்காங்க. 130 கோடி மக்கள் இருக்க அந்த நாட்டில் ஏன் வந்து நம்ம வந்து ஒலிம்பிக்ஸில் நிறையா மெடல் வாங்க முடியலை, ஏசியன் கேம்ஸில் நிறையா மெடல் வாங்க முடியலை, அந்த மாதிரியான இப்போ கால்பந்து போட்டி நடக்குது, உலகக்கோப்பை நடக்குது. ஆனால் 130 கோடி பேர்லேருந்து நம்மள வந்து ஒரு பங்களிப்பே இல்லை. இது மாதிரி நிறையா கேள்விக்கு என்னன்னா, இதில் இருக்கிற இந்த அரசியல் பின்புலத்தை இது வெளிச்சம் போட்டு காட்டுது. அவங்க கேட்குற கேள்விக்கு நம்மள்ட்டையும் பதில் இல்லை, அரசுகிட்டையும் பதில் இல்லை, வாய்மூடி நிற்கிறது மாதிரி இருக்குது. இந்த நிலைமை மாறணும். எதிர்காலத்தில் தலைமையில் இருக்கிற விளையாட்டு வீரர்கள் வந்து வெற்றி பெறணும். இந்த படத்தை எல்லாரும் திரையரங்கில் வந்து பாருங்கள். உறுதியாக உங்களுக்கு வந்து இந்த படம் ரொம்ப படம் உண்மையிலே வேறு லெவல் தான் ப்ரோ படம். ஆனால் கொஞ்சம் எல்லாரும் பொறுமையாக உட்காந்து கேட்கணும். படத்தில் நிறையா பேசுகிறாங்க, ஆனால் நல்லதே பேசுகிறாங்க. அவ்வளோ பேசுகிறதையும் என்னன்னு கொடுத்து கேட்டாலே போதும், கண்டிப்பாக இருக்கும். அந்த டைலாக்ஸ்லாம் ரொம்ப பார்த்து பண்ணியிருக்காங்க. ஹீரோ அவ்வளோ டைலாக் பண்ணுறாரு, பயிர் ப்ரூஃபோடு எடுத்து கொடுக்குறாரு. பட் அம்மா கேரக்டரில் இருக்கவங்க பேசுகிற டைலாக்லாம் வேறு லெவல். உன் தலைமுறையிலே உன் காலத்தை மாற்றிரு அப்படின்னு சொல்கிறது ஒவ்வொரு அம்மாவும் தான் பிள்ளைங்களுக்கு சொல்லணும். கஷ்டமாக அது எங்களோட போட்டுப்பா, உன் தலைமுறை காலத்தை மாற்றுப்பா, உங்களுக்கு நான் இருக்கும், அடுத்து உன் பசங்களுக்கு நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்கணும். அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எவ்வளோ பணம் இருக்கோ ஒரு நம்பிக்கை தரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த பணத்தை சரியான வழியில் சம்பாதிக்கணுங்கிறதையும் படத்தில் சொல்லியிருக்காங்க. படம் உண்மையிலே வேறு லெவல் தான் ப்ரோ. ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்க வேண்டியதான். யங்ஸ்டர்ஸுமே இதை பொறுமையாக பார்க்கலாம், ஏஜ்டு பர்சனே வந்து பார்க்கக்கூடிய படம் தான். ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. டெக்னிக்கலாகவும் சவுண்டிங்காகவும் ஸ்கிரிப்டாகவும் ரொம்ப நல்லா இருக்குது படம். ஸ்பீடாக இருக்குது, ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. லேக் எங்கேயும் இல்லை. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் விஷயத்த பேசியிருக்காங்க. கிரிக்கெட் மட்டுமே கேம் கிடையாது, இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காரு டைரக்டரு. ரொம்ப நீட்டாக இருக்குது. டெக்னிக்கலாகவும் மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்குது. மக்கள் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் இது.
மக்கள் எல்லாரும் ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் இது. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. படத்தில் வந்து இது படம்னு சொல்ல முடியாது, நம்மளுடைய வாழ்வாதாரம், நம்மளுடைய பிரச்சனைகள், ஒரு விளையாட்டுத்துறை மட்டும் கிடையாது, எல்லா கல்வி சம்மந்தப்பட்டது, ஒவ்வொரு மனிதனுடைய சம்மந்தப்பட்டது, ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்டது, விவசாயம் சம்மந்தப்பட்டது, அதெல்லாம் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. நம்ம விளையாட்டை மட்டும் சொல்லியிருக்காங்க. அதே நீட் எக்ஸாம்னா ஒவ்வொரு துறையில் உள்ள அமைச்சர்களும் ஒவ்வொரு துறையும் பாஸ் பண்ணியிருந்தவங்களுக்கு மட்டுமே அந்த துறையை ஒதுக்கணும். விளையாட்டுத்துறையில் அவர் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுபோல் நீட் எக்ஸாம் எழுதின ஒரு அமைச்சராக இருக்கணும். அப்படி வந்தால் தான் நம்மளுடைய மக்கள் பிரச்சனை வந்து வெளிப்படுத்த முடியும். அது அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்தோடு வந்து பாருங்கள். இதில் உள்ள டெக்னீஷியன்லேருந்து எல்லாருமே வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.